நம்ம தந்தைகிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் அதுதான். என் மகனை ஆளாக்கி பார்க்க, என் மகளை ஆளாக்கி பார்க்க என்கிட்ட என்னவெல்லாம் இருக்குன்னு பார்த்தார். என்னோட உழைப்பு இருக்கிறது, கூடுதலாக உழைக்கிறேன். இதோ உதவிக்கு வருவதற்கு ஒரு சொந்தக்காரன் இருக்கான், அவன்கிட்ட கொஞ்சம் காசு வாங்கிக்கிறேன், அதை திரும்ப கடனாக கொடுக்கிறேன். நான் உழைப்பது ஒரு மட்டுமல்லாமல் என்னுடைய மனைவியும் உழைக்க சொல்லுகிறேன். என்னுடைய 3 வேளை சாப்பாடுல இருந்து 1 வேளை சாப்பாட்டை நான் இறுக்கி பிடிக்கிறேன். 2 சட்டை வாங்குற இடத்துல 1 சட்டை வாங்குறேன், ஆப்பிள் பழம் வாங்குற இடத்துல வாழைப்பழம் வாங்குறேன்னு எப்படி யோசிச்சார்? உங்கள் மீது இருக்கக்கூடிய பிரியம், அதே பிரியம் உங்கள் பெற்றோர்கள் மீது உங்களுக்கு இருக்கும் என்றால் படியுங்கள், அவ்வளவுதான். அதே பிரியம் உங்கள் பெற்றோர்கள் மீது உங்களுக்கு இருக்கும்னா, 2 ஆப்பிள் ஒரு வீட்டில் இருக்கு அல்லது 1 ஆப்பிள் இருக்குன்னா, அழுகிய ஆப்பிளையே எடுத்து சாப்பிடுகிற அப்பாக்களின் தியாகத்திற்கு முன்னால் நீங்கள் படிச்சு என்ன படிக்காம என்ன? வீட்டில் என்னையா கவனிச்சிருங்களா உங்க அப்பாக்களை? ஆப்பிள் பழத்தின் அழுகிய பக்கத்தை திங்கிறார்கள் இன்னமும் அப்பாக்கள். நல்ல பக்கம் என் பிள்ளைக்கு வேணும் நினைக்கக்கூடிய அப்பா உலகத்துல நம்ம ஊர்ல மட்டும் இருக்கான். அவன் தியாகத்திற்கு முன்னால் உங்கள் அறிவெல்லாம் சும்மா ஒண்ணும் கிடையாது. It is a reciprocation. Don't think it is your duty. இது நீங்கள் உங்கள்